பார்த்தா உங்க அப்பா வந்து என்னதான் திட்டுவான். என்ன வேணும் சொல்ற, அதையும் செஞ்சு தரேன். எனக்கு அம்மா தான் வேணும். வீட்டுக்கு வந்தவன் துணிய மாத்தி முகத்தை கழுவ வைக்கிறதுக்குள்ள படாத பாடு பட்டுட்டேன். அப்பா ப்ளீஸ். எதுக்கு அம்மாவை பத்தி இவ்வளவு கவலைப்படுற? உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உன் தாத்தா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். உன் அம்மா கிட்ட உன்னை நான் கூட்டிட்டு போய் விடுறேன். உன் அம்மா இங்க வரமாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? நானும் அங்க இருந்துருவேன். அப்பாட்ட வந்து இப்போ உன் அம்மா இங்க இல்லன்னு சொல்லி அழுது புலம்புறல்ல, வரணும்னு சொல்லி அடம் பிடிக்கணும். அடம் பிடிப்பியா? அம்மா இங்க வந்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிப்பியா இல்லையா? இங்க வந்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சாதான் உங்க அம்மா இங்க வருவா. தரணியும் போயிட்டு ரேவதியும் இளவரசி கூட்டு வரும். உன்னால முடியாததை உன் புள்ளைய வச்சு சாதிக்க பாக்குற. வா உள்ள போலாம். நான் ஸ்கூல் முடிஞ்சு வர வரைக்கும் என்ன வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே. நம்ம எல்லாரும் இங்கே இருக்கலாமா? நான் இங்கேயே இருக்கேன்ப்பா. நான் வரலப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் அம்மா கூட இங்கேயே இருக்கேன். தரணி சின்ன பையன் தரணியை நம்பி பிளான் போட்டால் இப்படி தான் ஆகும். வேறு வழியே இல்லாமல் இப்போ இன்னொரு பிளானை போட போகிறான். தங்கராச்சு டேரெக்டாக சாயந்தரம் காலையிலே சரண்டர் ஆக போகிறான். அதாவது ரேவதி பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோமாம்மா. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ரேவதி வரலன்னா நான் பாட்டிட்டு என்ன சொல்ல முடியும்? அசிங்கமாக போயிருமே அடிக்கும்போது டக்குன்னு தங்கராஜ் அவங்க மாமனாருக்கு ஒரு சபலம் தட்டுது. சரின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வாடா சுத்தலாம் வாங்க போகிறாருடா. ஏதோ தெரியாமல் அழிச்சிட்டாருடா. நீ எத்தனை நாளைக்கெல்லாம் வச்சு இங்கே பார்க்க முடியும்? ரூமே இல்லையாடா. உன் குழந்தைய பார்க்கவே முடியலடா. நீ வண்டி லோன் கட்டுறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறா. எப்படிடா 2 பிள்ளைங்களையும் படிக்க வச்சு எல்லாம் பண்ண முடியும்? இதெல்லாம் காலங்காலத்துக்கு நடக்காதரா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜை கன்வின்ஸ் பண்ணிடுறாப்புல. கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்புவோம். ஆனால் ஒரு கண்டிஷன்ப்பா, திருப்பி அடித்தாருன்னா அதுக்கப்புறம் ரேவதி அங்கே இருக்கவே மாட்டா. இனிமேல் நம்ம வீட்டில் இருப்பாள். இதுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், அவனை அனுப்பி வைப்பான்னு சொல்லும்போது சரி ஏதோ இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சால் போதுன்னு தங்கராஜிட்ட பேசுகிறாங்க. தங்கராஜும் சரின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். இனிமேல் தான் கதையே இருக்குது. இவ்வளோ நாள் பொட்டி பாம்பு இருந்த ரேவதி இதுக்கப்புறம் தங்கராஜுக்கு ஒன்றுக்கும் பதிலடி கொடுக்க போகிறா. இனிமேல் தான் கதை செம சுறுசுறுப்பாக இருக்க போகுது. இங்கிட்ட மதி சுரேஷ் அடிக்கிற மாதிரி அங்கிட்டு தங்கராஜ் ரேவதி வச்சு அட்டி பின்ன போகிறாங்க. கதை இனிமேல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது.